This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நாம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா F-35 ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஓகேங்களா. ஏன்னா இந்தியா இன்னும் அதை வாங்கவே இல்லை. இருந்தாலும் இந்தியாவில் இந்த விமானம் இப்போ இருக்குது. அது எப்படி என்னங்க அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகேங்களா. அதிநவீனமான ஐந்தாம் தலைமுறை விமானம் F-35 இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே சிக்காமல், எந்த ஒரு ரேடார் கண்லேயும் சிக்காமல் மிக துல்லியமாக தாக்கக்கூடிய விமானங்களில் இதுவும் ஒன்று. இப்போ இருக்கிறதுல இதாக ஹைன்னு சொல்லலாம், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விமானம் இப்போ இந்திய கடற்கரையில் சும்மா அனதையாக நின்றுருக்கு. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிரிட்டனை சேர்ந்த இந்த விமானம் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம இந்தியா மேலே பறந்துச்சு. பட் அது வந்துட்டு தொழில்நுட்ப கோளாறு நடந்ததுனால இந்தியா கிட்ட அனுமதி கேட்டுச்சு. நம்ம வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி தொழில்நுட்ப கோளாறு ஆகிருக்கு, அதை வந்துட்டு நான் வந்துட்டு கீழே இறக்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் அனுமதி கொடுத்தது. பட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தொழில்நுட்ப கோளாறு சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அது வந்துட்டு அப்படியே இருக்குது. பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தொழில்நுட்ப கோளாறு எதனால் ஆச்சு அப்படிங்கிறத கேள்விக்குறி. ஏன்னா இந்தியாவோட வான் பாதுகாப்பு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயம். இது மேலே வான் பரப்புக்கு மேலே எது பறந்தாலும் சரி இந்தியானால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணமாக சொல்லப்போனால், இன்னும் விளக்கமாக சொல்லப்போனால் பாகிஸ்தான் போர், இப்போ நடந்த சிந்து இது போரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ட்ரான்ஸை வந்துட்டு தொழில்நுட்ப கோளாறாக்கி அதை வந்துட்டு கீழே விழுக்காட்டியிருக்காங்க, நிறைய ட்ரான்ஸை அடித்தும் விழுக்காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த இதுலேயும் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை நாம் பார்க்குறோம். ஏன்னா இது வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக நம்ம வந்துட்டு சொல்லலை, யாரும் சொல்லலை. திருவனந்தபுரத்தில் இருக்கிற இந்த விமானம் புறப்படணும், மறுபடியும் கப்பலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம இந்தியாவோட அனுமதி தேவை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஹைலைட்டாக சொல்லணும். அதே மாதிரி தொழில்நுட்ப கோளாறு இதை வந்துட்டு இந்தியா சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னால் பிரிட்டன் வந்துட்டு அதை வந்துட்டு ஒத்துக்கலை. பிரிட்டன் வந்துட்டு அவங்களே தான் வந்து ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது வரைக்கும் பண்ண முடியலை. காரணம் நமக்கே தெரியும், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பட் இப்போது அவங்க ஏன் விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஒருவேளை உளவு பார்க்க வந்ததா அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக உளவு பார்க்க முடியாது. ஏன்னா அது தொழில்நுட்ப கோளாறு பயங்கரமாக இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல நிற்கிது. ஓகேங்களா. ஸோ எது எப்படியோங்க F-35 விமானம் வந்துட்டு நாம் வாங்கினாலும் வாங்காட்டியும் நம்ம கடற்பரப்பில் திருவனந்தபுரத்தில் இப்போ இருக்குது. அதையும் நாம் மடக்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெருமையான விஷயம்தான். வாங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.